மனம் ஒருத்தர் அதை எப்படி பயன்படுத்தினா வெற்றி அடையலாம் அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்து என்ன? பல நேரங்களில் நீங்க மனதை கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணுவீங்க. மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப ஐம்புலன்கள் மூலமா நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்களோ அதெல்லாம் போய் எண்ணங்களா ஸ்டோர் ஆகுது. அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். புத்திசாலி என்பவர் கேள்விக்கு பதில் சொல்ல தெரிந்தவர் அல்ல, கேள்வி கேட்க தெரிந்தவர். துயரத்திலிருந்து ஒருத்தர் வர்றதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்யூஷனா நீங்க என்ன பண்றீங்க, என்ன நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்? மனதை கையாளுறதுக்கான ரொம்ப முக்கியமான புள்ளி, உங்க சுய புத்தியை அடமான வச்சிடாதீங்க, சுதந்திரத்தையும் அடமான வச்சிடாதீங்க. இங்க யாருமே ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல நீங்க பயணிக்கிறத விட வாழ்க்கையை வாழணுங்கிற நோக்கத்துல பயணிக்கும் போது நிறைய தடவை ஜெயிப்பீங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது ஏக்கமும் பயமும் மட்டும்தான். எப்போ ஒரு மனிதன் ஏக்கத்தை தவிர்த்து பயத்தை விலக்கி வாழ்க்கையை வாழ்கிறானோ அவன் எப்பேற்பட்ட இலக்காக இருந்தாலும் அதை அடைய முடியும். அண்ணா வணக்கம். இப்ப இருக்கிற சமுதாயத்துல நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு மனங்கிற ஒரு பெரிய ஒரு வெப்பன் மாதிரி வெற்றிக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மனம் அவங்களோட வாழ்க்கையில கீழே போறதுக்கும் அதுதான் சாத்தியம்னு உங்களோட இதுல இருந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ மனம் ஒருத்தர் அதை எப்படி பயன்படுத்தினா வெற்றி அடையலாம் அப்படிங்கறத பத்தி உங்களோட கருத்து என்ன? இது ஒரு நல்ல ஒரு கேள்விங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. சரி, அந்த கத்தியை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் கட் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஒன்று நம்ம வச்சுருப்போம். ஓகே, அந்த ஷார்ப்பாக வச்சிருக்கிறத நான் ஷார்ப்பாக தான் வச்சிருக்கிறேனாங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒன்று இருக்கு. இல்லை, நான் ஷார்ப் பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்க்கையை வாழ்றதும் ஒரு முறையாக. ஓகே, அப்போ இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள், இந்த ஞான சஞ்சீவனம் குருவத்தன் மூலமா நாங்க பயிற்சி கொடுத்து வந்த மனிதர்கள் எல்லாருமே கத்தி அவங்ககிட்ட இருக்கிறது தெரியுது, அந்த கத்தி ஷார்ப்பா தான் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஆனா அது தெரியலங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது நம்மளே கொஞ்சம் காயப்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப மனம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டா, மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டா, பல நேரங்களில் நீங்க மனதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றீங்க. மனதை கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆக்சுவலா மனதை அப்படி பண்ண முடியாது. மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போதுதான் அது ரொம்ப வேகமா செயல்படும். அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத மனசை வச்சுட்டு எப்படி கையாளுறது? அப்போ உங்களுக்கு பயிற்சியே எங்க தேவைன்னா, மனம் என்பது உங்களுக்கு கட்டுப்படாத ஒன்று. கட்டுப்படாத ஒன்றை வைத்து எவ்வாறு கையாள்வதுங்கிறதுக்கு தான் இங்க பயிற்சி தேவை. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு யோகா பண்றது அல்லது மெடிடேட் பண்றது மூலியமா நான் மனதை ஒருநிலைப்படுத்துறேன், இயற்கைக்கு எதிராக செயல்பட வைத்தேன். ஏனால் மனதனுடைய இயல்பே எந்த ஒரு உணர்வுகளும் தோன்றும் பின்பு தானாக மறையும் நிரந்தரமற்ற தன்மையுடையது. அதுதான் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே யாராவது நீ இப்படியெல்லாம் இருந்தா மகிழ்ச்சி, இப்படியெல்லாம் இருந்தா சந்தோஷம், இப்படியெல்லாம் இருந்தா துக்கம்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல. ஆனா அந்த குழந்தை பாருங்க, வளர வளர தானா சந்தோஷத்தை உருவாக்கிக்குது, தானா துக்கத்தை உருவாக்கிக்குது, தானா கோபத்தை உருவாக்கிக்குது. அப்ப தான் கடந்து வந்த சூழ்நிலைகள்ல எங்கோ பார்த்தது, எங்கோ கேட்டது, ஏதோ உணர்ந்தது. அப்ப இந்த ஐம்புலன்கள் தான் உங்களுடைய மனதினுடைய ரிசீவர்னு சொல்லலாம். ஓகே, இப்ப ஐம்புலன்கள் மூலமா நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்களோ அதெல்லாம் போய் எண்ணங்களா ஸ்டோர் ஆகுது. அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். இப்ப இந்த எண்ணங்களுடைய தொகுப்பை நீங்க கையாளுறதுக்கு தான் கத்துக்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மனம் மிக முக்கியமான காரணம் என்றால் அவருடைய ஐம்புலன்களும் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நம்ம கேட்கறது, நம்ம சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்களோட செல்ஃப் இமேஜ உருவாக்கி அப்படி அமைது அப்படிங்கிறது. அதுதான் ஆப்வியஸ்லி. இப்போ என்னோட வாழ்க்கையே எடுத்துக்கங்க, என்னோட சொந்த வாழ்க்கையில ஏன் நான் இதை பேசுறேன் அப்படின்னா, இது நான் கடந்து வந்த ஒன்றுங்கிறதுனால நான் அதை பேசுறேன். நான் ஒரு சராசரி குடும்பத்துல பிறந்த பையன். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு அரசாங்க வங்கியில் எனக்கு வேலை கிடைச்சது. மாதமான நல்ல சம்பளம், மாதமான வீட்டு வாடகை பேங்க் கொடுத்துருது, பெட்ரோலுக்கு பேங்க் கொடுத்துருது, குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போறதுக்கு பேங்க் கொடுத்துருது, லட்சங்களை சம்பாதிக்கிற இருந்தால் கூட
என்னுடைய அடிப்படை விருப்பம் வந்து நான் ஒரு தொழில் முனைவோர் ஆக்கணும், சொந்தமா ஒரு தொழில் துவங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இத்த சூழ்நிலையில போய் நான் வேலையை ரிசைன் பண்றேன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? உனக்கு என்னடா ஏதாவது லூஸ் பிடிச்சிருக்கா, பைத்தியமா நீ பாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப், நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே, போக வேண்டியதானே, அது ஒரு வங்கி, அரசாங்க வங்கி. அப்படியெல்லாம் இருந்தா கூட என்னுடைய விருப்பம் வந்து தொழில் முனைவோர் ஆகணும். நீங்க இப்ப மனம் என்ன சொல்லுது, உனக்கு இது நல்ல சம்பளம் வந்தா கூட உன்னுடைய விருப்பத்தை நோக்கி நீ பயணம் பண்ணுன்னு மனம் சொல்லு. ஆனா அறிவு என்ன சொல்லுது, ஒருவேளை நான் தொழில் பண்ண போய் அதுல நான் தோத்து போய் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சில நேரங்கள்ல அதுவும் சொல்லுது. இது எல்லாம் தாண்டி கூட நான் வந்து தொழில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கடன் வாங்கி, 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி 2 நண்பர்களோட சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன். அப்ப நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு கடன் ஆகுது. அந்த கடனுக்குள்ள நான் தொழிலுக்கு முதலீடு பண்ணும்போதே மனைவி என்னை தடுக்கிறாங்க. ஏங்க, தொகையும் பெருசு, தொழிலும் புதுசு, நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. நமக்கு தான் பொண்டாட்டி பேச்ச கேட்கிற பழக்கமே இல்லையே, கேட்டிருந்தா எங்கேயாவது உருப்பட்டு இருந்திருக்கலாம். பட் அன்னைக்கு அது எனக்கு தெரியல. என்னன்னா, நம்ம நிறைய இடங்களுக்கு போறோம், நாம 4 பேரை பார்க்கிறோம், அவங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான். அதாவது உங்களை நோக்கி ஒரு செய்தி வருதுன்னா, உங்களை நோக்கி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அது உங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு வருகிறது என்கிற ஒரு அது ஒரு அலாரம். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதையெல்லாம் நான் விட்டுட்டு நான் போகும்பொழுது கடன் ஆயிருச்சு, நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க. அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்ல முடியாது, நான் தான் ஏமாந்தான்னு சொல்லுவேன். ஏன்னா அவர்களாக இருந்தார். அப்ப எங்க போறதுன்னு தெரியல. இதே கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள் கோயில்ல அந்த மரத்தடியில் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். வெறும் கடன் தான் இருக்கு என்கிட்ட. அப்ப எல்லாருக்கும் எழுகின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி, நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், நான் யாருக்கு கெடுதல் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையே இறைவன் இப்படி காயப்படுத்தணும், எனக்கே இப்படி ஒரு வழியை கொடுக்கணும். ஏன்னா கடங்கார போன் பண்றான், எந்த போனும் எடுக்க முடியல, வீட்டுக்கு வந்து உட்காந்து நீ பணம் கொடுத்தா தான் நான் கிளம்புவேன்னு சொல்றான், வச்சிருந்த காரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, இருந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்குவேன்னு இருக்காங்க. அப்பதான் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற சூழ்நிலை எல்லாம் வருது. இந்த மாதிரியான எண்ணத்துல இதே ரேஸ் கோர்ஸ்ல உட்கார்ந்து இருந்த ஒருத்தன் 30 ரூபா கூட கையில இல்லாம, 50 ரூபா கூட கையில இல்லாம இருந்த ஒரு காலகட்டம், ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அப்பதான் எனக்கு டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு ஆராய்ச்சி ஒன்று யூடியூப்ல வருது. அதை நான் படிக்கிறதுக்கு நேரிடும். அந்த ரிசர்ச் வந்து பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச். அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கரு முதல் அந்த கரு கல்லறை வரை, ஒரு கருவாகி அந்த கரு கல்லறை வரை என்னெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது, அந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள முடியுங்கிற வழி என்னங்கிறது அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. அது என் வாழ்க்கையை மாற்றின ஒரு பயணம். அந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப்ங்கிற வீடியோ இன்னும் யூடியூப்ல இருக்கு. நிறைய மக்களுக்கு நான் அதை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நாம வெறும் கேட்டதையும், நாம வெறும் பரிச்சயப்பட்டதை மட்டுமே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோவா தெரிவார், எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். ஆனா அதை தாண்டி ஒரு சிந்தனை நமக்கு எப்ப வரும்னு கேட்டா, நீங்க பரிச்சயப்பட்ட விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் வரும். அப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஒரு மெத்த கேள்வி கேட்கணும், ஒரு கற்பனையை கேள்வி கேட்கணும். இன்னைக்கு யதார்த்தமா அந்த காலத்துலலாம் நீங்க யார புத்திசாலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாருப்பா, எந்த சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாருப்பா. அது அந்த காலம். இன்னைக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது உங்க போனே சொல்லணும், ChatGPT சொல்லணும், உங்க குழந்தை சொல்லும். அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல புத்திசாலி என்பவர் கேள்விக்கு பதில் சொல்ல தெரிந்தவர் அல்ல, கேள்வி கேட்க தெரிந்தவர். இப்ப சரியா கேள்வி கேட்க தெரிந்தவர் தான் புத்திசாலி. என்ன கேள்வி? எனக்கு இது ஏன் நடக்குது, எனக்கு இந்த இழப்பு ஏன் நடக்குது, எனக்கு ஏன் அது நடக்கணும், நான் இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற அங்க என்னை அறியாமல் நடந்ததுதான் அந்த கேள்வி. இந்த பயணத்துக்குள்ள போய் இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம்னு ஒரு மனநிலையில இருந்தேன் நான். ஏன்னா வாழ்க்கையை வாழணுமா, ஏன்னா நீ கடன் வாங்கியிருக்கல, சாப்பாடு தானே சாப்பிட்ற, கடன் அடைக்க தெரியலான்னு அந்த வார்த்தை, இப்படித்தான் வாழணும்னு வாழ்றவங்களுக்கு தாங்க இங்க பிரச்சனை. எப்படி வேணா வாழலாங்கிறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அது என் மனசை ரொம்ப காயப்படுத்தி, அப்பெல்லாம் நான் மன உளைச்சலுக்கு ஆளானது அளவே கிடையாது. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத ஜோசிக்காரன் இல்லை. ஏன்னா சிரமம் அதிகமா இருக்கும் போதுதான் இதை தின்னா பித்தம் தெளியுமா, இதை தின்னா பித்தம் தெளியுமாங்கிற ஒரு தேடல். அப்ப எனக்கு கிடைச்சதுதான் இந்த ஆராய்ச்சி. அதுல இந்த மனம்னா என்ன, எண்ணங்கள்னா என்ன, உங்களுடைய ஜெனட்டிக் மெமரினா என்ன, பிலீஃப்னா என்ன, ஹேபிச்சுவல் பேட்டர்னா என்ன, இதெல்லாம் புது வார்த்தைகளா இருந்தது, நான் பரிச்சயப்படாத வார்த்தைகளா இருந்தது. ஆனால் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில இன்னைக்கு
எதை ரொம்ப ஆழமா நம்ம படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா அசோகர் மரம் வச்சாருன்னு படிச்சாரு, தாத்தாவும் அதை தான் படிச்சாரு, என் பையனும் அதை தான் படிக்கும். ஆனா அசோகர் ஏன் மரம் வைக்கணும்னு நினைச்சாரு, மரம் வைக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம வந்து அனுபவத்தில் தான் கத்துக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சமூக அமைப்புகள் தேடி செய்கின்ற செயல்பாடுகளை கத்துக்கிறோம். அந்த மாதிரி மனம் வந்துங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது சில நேரங்கள்ல அனுபவமாகத்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஒருவன் இன்னைக்கு 600க்கும் மேற்பட்ட தற்கொலைகளை தடுக்கின்ற மனோபாவத்துக்கான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம். விவாகரத்துகளை தவிர்க்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் என் சொந்த வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கன்னு தேடும் போது ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவத்தை பேசும்போது அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிருது. அதுவே நீங்க ப்ரொஃபஷனா மாறிடுச்சு. நீங்க இப்போ வந்து அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க. இப்போ நீங்க அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்க, அந்த ஒரு உணர்வு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபினான்சியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து தப்பான அந்த ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அழுத்தம், மன அழுத்தம் இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு மருந்து மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது எப்படி அது வந்து ஓவர் கம் பண்ணுது? ரைட். ஆக்சுவலா இது ஒரு நல்ல கேள்விங்க. இப்போ நீங்க பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகும். அது என்ன வேணா இருக்கலாம். நீங்க போன் பார்க்கறதா இருக்கலாம், இல்ல மதுவுக்கு அடிமையாகிறதா இருக்கலாம், இல்ல என்ன வேணா இருக்கலாம். அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய ஜெனட்டிக் மெமரி தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கான்சிக்வன்சஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பிரச்சனைகளை சொல்லுவீங்க. ஆனால் அது ஒரு 5 வகையான பிரச்சனைகளாக எங்க ரிசர்ச் வந்து அதை நாங்க கன்க்ளூட் பண்ணோம். ஒரு ஹியூமன் பீயிங் 5 பிரச்சனை தான். ஒன்னு வந்து பண பிரச்சனை. சில பேர்த்துக்கு வந்து பணம் தேவையான அளவு வரும், இல்லைன்னா வர்ற பணம் செலவுக்கு பத்தாம இருக்கலாம். ரெண்டாவது உறவுகள்ல சிக்கல் இருக்கும். கணவன் மனைவி சிக்கல், வேற உறவுகள்ல சிக்கல் இருக்கு. அந்த உறவை சுமூகமாக எடுத்து செல்லக்கூடிய பாசிபிலிட்டி இல்லாம இருக்கலாம். மூணாவது தொழில பிரச்சனை இருக்கலாம், போட்டி இருக்கலாம், இல்லைன்னா லாபகரமா தொழிலை செய்ய முடியாம இருக்கலாம். நாலாவது ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கும், போகும், மறுபடியும் வியாதி வரும். அஞ்சாவது சமூகத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை. இப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய பிரச்சனை 5 வகையா பிரிச்சுக்கோங்க. இது நீங்க எந்த பிரச்சனை எடுத்தீங்கனாலும் அந்த 5 வகை. எங்க ரிசர்ச் இன்னும் உள்ள போய் என்ன சொல்லுதுன்னா, இந்த 5 பிரச்சனை இல்ல, இந்த 5 பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனைன்னு எங்க ரிசர்ச். சோ அப்போ ஒரு மனிதனுக்கு பணம் பிரச்சனை இல்ல, பணம் தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. அப்ப நாங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பிரச்சனையை ஒரே ஒரு பிரச்சனை ஆக்கிட்டோம், மனம் தான் பிரச்சனை. இப்போ மனதை கையாள்வது எப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுடைய 5 வகையான சிக்கல்களை நீங்கள் தீர்த்து விடலாம். அப்போ அந்த ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் உள்ள போனா என்ன சொல்லுன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களுடைய பிலீஃப் பேட்டர்ன், உங்களுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன், உங்களுடைய ஜெனட்டிக் மெமரின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த பிலீஃப்னு எடுத்தா அதுல 2 பிலீஃப் இருக்கு. ஒன்னு வந்து பேரண்டல் பிலீஃப், இன்னொன்னு உங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப். அப்பா அம்மா சொல்லி கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து இதுதான் சரின்னு வாழ்றதுனால அறியாமையிலும் சில பேர் வாழ்வாங்க, சில பேர் நல்ல வாழ்க்கையும் வாழ்வாங்க. அது பேரண்டல் பிலீஃப். இன்னொன்னு ரிலீஜியஸ் பிலீஃப். நான் வாழுகின்ற சமூகங்கள், நான் வாழுகின்ற கட்டமைப்பு, நீங்க ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்திருப்பீங்க, அதுல எது நல்லதுன்னு சொல்றாங்களோ அதவே நம்பிட்டு நீங்க வாழ்றது. இது பிலீஃப் பேட்டர்ன். இரண்டாவது ஹேபிச்சுவல் பேட்டர்ன். ஹேபிச்சுவல் பேட்டர்ன்னா நீங்க வந்து உங்களுடைய ஒரு கட்டாயமாக ஒரு செயலை நீங்க செய்வீங்க. இதுக்குன்னே நீங்க செய்வீங்க. இந்த மாதிரி ஹேபிச்சுவலாவே அமைஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஹேபிச்சுவல் பேட்டர்ன். மூணாவது ஜெனட்டிக் மெமரின்னு சொல்றோம். இந்த ஜெனட்டிக் மெமரியில ஒரு 6 சுபாவங்கள்ல அது குறிப்பிடும். காமம், கோபம், ஆணவம், பேராசை, பொறாமை, பாகுபாடு பார்க்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மனம்தான் காரணம். அந்த மனம் எங்க சிக்கலாயிருக்குன்னா, ஒன்னு பிலீஃப்லயோ அல்லது ஹேபிட்லயோ அல்லது ஜெனட்டிக் மெமரியிலயோ இருந்திருக்கும். அதனால உங்களுக்கு அந்த சிக்கல் வந்துடும். அப்ப இதனால நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த முடிவினுடைய விளைவு பண பிரச்சனையா வந்திருக்கும், இல்லைன்னா உறவு பிரச்சனையா வந்திருக்கும். அப்ப நீங்க பிரச்சனையை சரி பண்ணணும்னா முடிவு எடுக்கிறத சரி பண்ணணும். முடிவு எடுக்கிறத சரி பண்ணணும்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தகவலை உள்வாங்கினீங்களோ அந்த தகவல் உண்மையான சரி பண்ணணும். அந்த தகவல்கள் தான் உங்களுக்கான சோர்ஸ். அப்ப அது எங்கிருந்து கேட்கறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, அந்த நேரத்துல இதை நீங்க எப்படி கையாண்டீங்கன்னு சொன்னீங்களா, எனக்கு இது தெரிஞ்சிருச்சதுனால என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தேன். இந்த 6 சுபாவத்துல பேராசை தான் என்னோட பிரச்சனையா இருந்திருக்கு.
எப்படி அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது, பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லி சொல்லி பணம்னாலே ஒரு அவர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த பணத்தை சிக்கனமாக செயல்படுத்தணுங்கிறது, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பார்த்துக்கணுங்கிற பேராசையா மாறி ஒரு தொழிலை நான் முதலீடு பண்ணும்போது நுட்பமான அறிவை வளர்த்துக்கிறது விட்டு போட்டு வெறும் பணம் சம்பாதிச்சா போதுன்னு யாரோடைய அறிவையும் நம்ப ஆரம்பிச்சுட்டேன். அது தவறுதான். கரெக்ட். ஆனா இப்ப இந்த மனங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை அதை சரிப்படுத்துறதுக்கு, இப்போ ஒரு வாழ்க்கையில அந்த துயரத்துல இருந்து ஒருத்தர் வர்றதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்யூஷனா வந்து நீங்க என்ன பண்றீங்க, என்ன நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஓகே. இப்போ மேபி எனக்கு அந்த நேரங்கள்ல நான் சிரமப்படும் போது அது எனக்கு ஒரு பாதையாக அமைஞ்சதுனாலையும், அது எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுறதுனாலே நான் ஓரளவுக்கு தேடி வந்துட்டோம். சரி. இப்போ அதை தான் நாங்க பயிற்சி முறைகளாகவும் நாங்கள் ஓகே. இப்போ ஞான சஞ்சீவனம் குருகுலம்ங்கிறது எங்களுடைய அமைப்புங்க. சரி. இந்த நிறுவனத்தின் மூலியமாக இந்த ஹேபிச்சுவல் பேட்டர்ன், இந்த பிலீஃப் பேட்டர்ன், இந்த ஜெனட்டிக் மெமரி இதையெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சு சுய பரிசோதனை பண்ணி சரி. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த நாங்க உறுதிப்படுத்த சொல்றோம். சரி, ஒண்ணு, உங்க சுய புத்தியை அடமான வச்சிடாதீங்க. சரி. சுதந்திரத்தையும் அடமான வச்சிடாதீங்க. இதுதான் நீங்க மனதை கையாளுறதுக்கான ரொம்ப முக்கியமான புள்ளி. சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமான வைக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் எந்த பிலீஃப்னு தெரிஞ்சுட்டா, ஓகே. எந்த ஹேபிட்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, எந்த ஜெனட்டிக் மெமரி எனக்கு சாதகமா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா, அதை நீங்க கையாளுறது எளிது. அதை தான் 21 நாள் அற்புதங்கள்னு சொல்லி அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை இணையத்துல நாங்க ஒரு பயிற்சி கொடுவோம். இது வரைக்கும் ஒரு 5 வருஷத்துல இந்த வருகின்ற டிசம்பர் மாத பயிற்சி வந்து 65வது பேட்ச். 5 வருஷம் நடத்திட்டோம். இது மூலியமா ஒவ்வொரு மாதமும் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆன்லைன்ல 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் அந்த வகுப்புக்கு வரணுங்கிறத ஒரு கண்டிஷனா வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, உங்க பிலீஃப்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா, ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னா, ஜெனட்டிக் பேட்டர்ன்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா, முதல்ல நீங்க அணுக வேண்டியது உங்களுடைய தூக்கம். ஏன்னா இதை வந்து பீயிங் டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி. பீயிங் அப்படின்னா இயல்பா இருக்கிறது. சரி. டூயிங் அப்படின்னா செய்யறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இயல்புல என் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய செயலும் அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கணும் இல்லையா? ஆமா. அப்போ உதாரணத்துக்கு, காலையில இனிமேல் நான் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் நைட்டு தூங்கும்போது நினைக்கிறேன். இது இயல்பு. ஆனா காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது 10 தடவை ஸ்னூஸ் பட்டனை தட்டுறேன். இது என்னுடைய செயல். அப்ப இயல்பும் செயலும் நோக்கத்தை ஒட்டி இல்ல. ஒரு ஒரு போன் வருது, அந்த போன் எடுத்து பாக்குறீங்க, இந்த சனியை இப்ப ஏன் கூப்பிடுதோ அப்படின்ட்டு அட்டன் பண்ணி, மாப்பிள்ள நல்லா இருக்கேன் 100 வயசுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த போன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இருந்தது இயல்பு. அந்த போன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தது நம்மளுடைய செயல்பாடு. இப்போ நாமளா இருக்கிறத விட நாம என்னவா இருந்தா பிறரிடம் நாம நல்லவரா தெரிவோமோ அதை நோக்கி மனம் ஓடிக்கொண்டே இருக்கு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மனம் என்பது பிறரிடம் நல்ல பேர் வாங்குறதுக்கும் நல்லவராக காட்டுவதற்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க அதை கவனிக்கணும். உங்களுடைய இயல்புல நீங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்க பயிற்சி கொடுக்கலாம். அந்த இயல்புல வாழ்க்கைக்கு பயிற்சி கொடுக்கும் போது விவாகரத்துகளை தவிர்க்க முடியுது, தொழில் முனைவோர்களை கடன்ல இருந்து மீட்டெடுக்க முடியுது. குழந்தைகளை வந்து நிறைய பெற்றோர்கள், என் மகன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், பழக்க வழக்கம் சரியில்லை, படிக்க மாட்டேங்கிறான், கோவிட்ல இருந்து அவன் வந்து செல்போனுக்கு அடிக்ட் ஆயிட்டான்னு நிறைய பேர் நம்மளை நோக்கி வர்றது உண்டு. அவர்களுக்கெல்லாம் நாங்க சில பயிற்சிகளையும் கொடுக்குறோம். ஹேபிச்சுவல் மாடிஃபிகேஷன் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் வந்து தங்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வந்தாங்க. சார், இந்த மாதிரி நான் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன், ஆனால் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான் சார்னு வந்தாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராக்டிஸை பண்ணி அது என்ன காரணமா இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு, சரி இப்போ நான் போறேன்னு சொல்றான். இவங்க அப்பா வந்த உடனே கேட்கிறாரு, இந்த பையன் சொல்றான், சரி இனிமேல் நான் காலேஜ் போய்க்கிறப்பான்னு சொல்றான். அவங்க அப்பா உடனே கேட்கிறாரு, இதுதான் சார் இவங்கிட்ட நான் சொன்னா கேட்கவே மாட்டான் சார், வேற யார் சொன்னாலும் கேட்கறான் சார். இப்போ அடிப்படையில் அந்த தகப்பனுக்கு என்னன்னா அவன் கேட்கற மாதிரி நான் சொல்லலைங்கிறத சிந்திக்கிற அறிவு இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னா கேட்க மாட்டேன். இப்போ பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு மனநிலை என்னன்னா, நாம சொன்னா கேட்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. அது தவறு. இதே எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா போய் இந்த வீடுகள்ல நடக்கிறத பார்க்கலாம். ஒரு போன் வரும் அப்பாவுக்கு, அப்பா வந்து தான் நான் சிக்னல் கிட்ட வந்துட்டேன், சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவாங்க. ஆனா இங்க ஒரு சட்டை கூட போட்டுக்க மாட்டாங்க. பையன் பார்ப்பான், ஓ இப்படியும் பொய் சொல்லலாம் போல இருக்கு. அப்போ நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை என்னவாக இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு மனிதன் தன் இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அங்க பல பேருக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, சொந்தமா கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு. அது இயல்புல இருக்கு, ஆனா செயல்பாடுகள் இல்லை. அப்போ நீங்க கார் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் ஒரு ஃபோக்கஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஃபோக்கஸ் இருப்போம்? ஒரு 5 வருஷத்துல நான் கார் வாங்கணும், ஒரு 2 வருஷத்துல நான் வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த காரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஃபோக்கஸ் கிடையாது. அந்த வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் ஃபோக்கஸ் கிடையாது. 5 வருஷத்துல என்ன நடந்தாலும் நான் கார் வாங்குவேன்,
என்ன நடந்தாலும் நான் வீடு கட்டுவேன் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருக்கிறது தான் போக்கஸ். அப்போ ஒரு மனிதர்கள் இயல்பாக செயல்படுவதே அவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும்போது தான் அவர் இலக்கை அடையினார். அப்ப இந்த இயற்கை இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு யாரையும் படைக்கிறது இல்லை. பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் படைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களும் ஒரே நோக்கத்துக்காக தான் படைக்கப்படுகிறது. அப்ப சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோத்து போறாங்க, சில பேர் எவ்வளவு தூரம் தோத்தாலும் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறாங்க, சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கவே முடியல. நாம் என்ன பண்றோம்னா, அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் யாரோ உதவி பண்ணாங்க, எனக்கு யாரும் உதவி பண்ணலைங்கிறது நம்மளுடைய அறியாமையினுடைய இயல்பு. அப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஜெயிப்பதற்கு நான் இன்னும் என்ன செய்யவில்லை என்பதை கண்டுபிடிக்க தெரிந்தவர் ஜெயிக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜெயிச்சவங்க எல்லாம் நீங்க போய் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எல்லாரும் தங்களை கரெக்ட் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் தங்களை சரி செய்து கொண்டார்களோ. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த தவறுகளையும் நான் கண்டு வந்த அவமானங்களையும் நாம் எப்பொழுது சரிப்படுத்தி கொண்டோமோ அப்பதான் வாழ்க்கை நமக்கு அழகா மாறும். நீங்க இன்னொருத்தர் மூஞ்சில கரிய பூசணும்னு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சிரமம். நீங்க உங்களை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப எளிமையா நீங்க வாழ்க்கையில வாழலாம். அப்போ இந்த தொழில் பண்றவர் பொருள் விற்பதற்காக தொழில் செய்வதை விட தனக்கு இருக்கக்கூடிய திறமையை பிறருக்கு உதவுவதற்காக தொழில் பண்றவர்கள் எளிமையாக ஜெயிக்கிறார்கள். இப்போ ஒரு மொபைல் போன் கடை வச்சிருக்கிறார். அவர் மொபைல் போன் விற்கிறாரான்னு கேட்டா இல்ல. ஒரு லேப்டாப் கடை ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர் லேப்டாப் விற்கிறாரானா இல்ல. என்ன பண்றாங்க, எல்லா மொபைல் கடையிலயும் மொபைல் சேல் ஆகுறது இல்ல, எல்லா லேப்டாப் கடையிலயும் லேப்டாப் சேல் ஆகுறது இல்ல. அந்த மொபைல் போன் கடையில இருக்கிறவரு எந்த வாடிக்கையாளருக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த மொபைல் விற்பனை ஆகுது. கண்டிப்பா. அப்ப மொபைல் விற்பனை ஆகுதுங்கிற பை ப்ராடக்ட். அப்ப லேப்டாப் விற்கிறவரு அவருக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சு அந்த தேவையை தன்னுடைய அறிவால் யார் பூர்த்தி பண்ணுகிறாரோ அங்கதான் லேப்டாப் சேல் ஆகுது. அப்ப இங்க சேலுங்கிறது பை ப்ராடக்ட். அப்போ இங்க தொழில் பண்றவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது கிடையாது. தொழில் பண்றவங்கனால ரொம்ப சிரமப்பட்டு தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தன்னுடைய திறமையை உணர்ந்து அவங்க பர்பஸை உணர்ந்து யார் அதை தொழிலா பண்றாங்களோ அவர்கள் எளிமையாக ஜெயிக்க முடியும் என்பதற்கு தான் நாங்க பெரிதினும் பெரிதுகள் 2025 ஒரு ஈவெண்ட்டை லீமெரிடியன்ல அக்டோபர் 25 நடத்தும். மிகப்பெரிய ஜெயித்த ஆளுகளெல்லாம் நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். அவர்கள் சொல்வதெல்லாம் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, பர்பஸை டெலிவரி பண்ணுங்க, மணி பை ப்ராடக்ட் அப்படிங்கிறார். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைவா நான் பதில் சொல்றது என்ன அப்படின்னா, இங்க யாருமே ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல நீங்க பயணிக்கிறத விட வாழ்க்கையை வாழணுங்கிற நோக்கத்துல பயணிக்கும் போது நிறைய தடவை ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறதுக்காக வாழ்ந்தா சிரமம். வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய தடவை ஜெயிப்பீங்க. அப்போ நம்ம வாழ்க்கை ஜெயிப்பதற்காக இல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கு. ஜெயிப்பதுங்கிறது அதாவது ஒரு நிகழ்வு, அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்ப இந்த 21 நாள் உங்களோட வகுப்புல அவங்கனால இப்ப இருக்கிற பிலீஃப் சிஸ்டம கம்ப்ளீட்டா அவங்கனால தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு இருந்தா மாறி அந்த வெற்றி அப்படிங்கறத அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது பொதுவா ஒரு புதிய பழக்கத்தை நீங்க உருவெடுக்கணும், புதிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாட்கள் நீங்கள் பயிற்சி செய்யணும்னு சொல்றோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாளைக்கு நீங்கள் அதை பயிற்சி பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய 21 நாள் அற்புதங்கள் முதல் முறை நீங்க கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நீங்க புதுசா கேட்கற மாதிரி இருக்கும். 2வது முறை தான் நீங்க கவனிக்கவே ஆரம்பிப்பீங்க, 3வது முறை தான் நீங்க செயல்படுத்துவீங்க. அப்ப நாங்க என்ன ரெக்வஸ்ட் பண்றோம்னா, ஒரு 90 நாட்களுக்கு இந்த பயிற்சிக்குள்ள உங்களை ஈடுபடுத்திக்கங்க அப்படின்னு சொல்றோம். இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்புக்குள்ளேயே 40 லட்சம் கடன் அடைச்சவங்களா இருக்காங்க. இந்த ரொம்ப வருஷமா நமக்கு வராத பணம்லாம் திரும்பி வந்ததாக இருக்கிறது. அப்போ இது ஒரு 4 வகையான மனநிலை இருக்குங்க. ஒண்ணு விக்டிம் கான்சியஸ்னஸ், எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு உங்களை பிளேம் பண்ணிட்டு அது பேர் விக்டிம் கான்சியஸ்னஸ். இன்னொன்னு மேனிஃபெஸ்டட் கான்சியஸ்னஸ், எனக்கு ஒண்ணு கிடைக்கணும் நம்பிக்கை இருக்கு, அதனால நான் கிடைக்கணும் நான் நம்புறேன் அப்படின்னு வெறும் நம்பிக்கை மட்டும் இருக்கும், ஆனா செயல் செய்யாம இருக்கிறது. 3வது சேனல் கான்சியஸ்னஸ், நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும், அது பாட்டுக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு வாழ்றது 3வது மனநிலை. ஆனா இந்த 3 மனநிலையை விட 4வது ஒரு மனநிலை இருக்கு, அதுதான் பீயிங் கான்சியஸ்னஸ். அப்படின்னா எப்பொழுதுமே நீங்க நிகழ்காலத்துல இருப்போம். அதாவது கடந்த காலத்தை அனுபவமாகவும் எதிர்காலத்தை விளைவின் நீங்கள் கருத்தில் கொண்டும் நிகழ்காலத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கையினுடைய விளைவு தான் உங்க வாழ்க்கை அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்போ பீயிங் கான்சியஸ்னு சொல்ல அந்த நிகழ்காலத்துல வாழ்றதுக்கான பயிற்சியை நாங்க கொடுக்கப்படுறோம். நீங்க எப்பவுமே விழிப்போட இருக்குன்னா தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். விழிப்போட இருக்கிறது விழிப்பா இருக்கணும்.
ஆனா நீங்க பல நேரங்கள்ல ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றோம், டிவி பார்த்துட்டே வேற வேலையை செய்யறோம். ஒரே வேலையை செய்யும் பொழுது பல வேலைகளை கூட சேர்த்திக்கிறோம். அப்ப இங்க கவனம் நிறைய சிதறுகிறது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறது வெற்றிக்கு தடையாக இருப்பது என்பதும் வெற்றி தள்ளி போவதற்கு காரணமும் சரியான நிகழ்காலத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம மைண்ட் வந்து எதையோ தேடிக்கிட்டே இருக்குது. ஆனா வந்து இப்ப இருக்கிறத வந்து நம்ம விட்டுறோம். இப்போ நீங்க மனம் வந்து எப்பவுமே ஏக்கத்திலே இருக்குங்க. இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா. ஆனா கிடைச்சது வரைக்கும் நன்றின்னு சொல்ற மனோபாவம் நமக்கு இருக்காங்க. இப்ப நீங்க 10,000 சம்பாதிக்கும் போது ஒரு இஎம்ஐ வச்சிருக்கீங்க, 15,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு இஎம்ஐ சேர்த்துறீங்க. ஆனால் இதுவரை இருந்ததற்கு நன்றிங்கிற மனோபாவம் இன்னைக்கு நிறைய குறைவாகவே இருக்கு. இன்னைக்கு ஒரு கார் எடுத்துக்கங்களேன். ஒரு கார் எடுத்தீங்கன்னா அந்த கார்ல மேல ஸ்பாய்லர்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஸ்பாய்லர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது வந்து டிசைனுக்காக வச்சிருக்காங்களான்னா இல்லைங்க, அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. இப்ப கார் இப்படி மூவ் ஆகும்போது காத்தை கிழிச்சிட்டு தான் அந்த கார் பயணம் பண்ணுது. இந்த காத்து என்ன பண்ண, அந்த கார் மேல வந்து இந்த காரை ஒட்டி இந்த காத்து இப்படி கீழே வரும்போது இது என்ன பண்ணுதுன்னா அந்த கார் வந்து பின்னோக்கி காரை இழுக்குது. அப்ப அதனுடைய மைலேஜ் குறையுது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், காத்தை கிழிச்சிட்டு போகும்போது மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்காக தான் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க, ஸ்பாய்லர்னு. அப்ப இந்த கார் வந்து காத்தை கிழிக்கும்போது இப்படி போய் இந்த ஸ்பாய்லர் மேல பட்டு காத்து இப்படி போயிடும். இது ஒட்டி போகாத போது இந்த கார் வந்து ரொம்ப எளிமையா போச்சு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த ஸ்பாய்லர்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்ளைன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி நமக்குள்ள என்னவாக இருக்குன்னா பண்புகளாக இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு சரியான பண்புகள் இல்லைன்னா அது உங்க வாழ்க்கையை பின்னோக்கி இருக்கும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு பேரானந்தமா இருக்கும், ஆனால் அது பண்பாக இல்லை என்றால் அது உங்க வாழ்க்கையை பின்னோக்கி எழுதும். இதை புரிந்து கொண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்பாய்லர்னு ஒன்று வேணும். அந்த ஸ்பாய்லர் தான் மனநிலை. அந்த ஸ்பாய்லர் வந்து நீங்க நிகழ்காலத்துல இருக்குது ஒன்று வரும், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படி தட்டி வரதுக்கு உண்டான ஒரு ஸ்பாய்லர். இந்த குருகுலம் வந்து அப்படி ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். இப்ப மில்லியனர் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல என்ன உங்களோட அடிப்படை கருத்து என்ன? எப்படி? நாங்க வந்து மிஷன் மில்லியனர் கிளப் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ரன் பண்றோங்க. இந்த மிஷன் மில்லியனர் கிளப்போடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க மில்லியனர் ஆகிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறத விட பணத்தை சம்பாதிக்கின்ற அல்லது மில்லியனராக இருக்கின்ற மனோபாவம் முதல்ல ரொம்ப மைண்ட் செட். இப்ப நீங்க முதல்ல ரிச்சா இருக்கணும்னா பணத்தை விட ரிச்சா இருக்கிற மனம் இங்க ரொம்ப முக்கியம். பல பேர்த்துக்கு டவுட், என்னால முடியுமா, என்னால சம்பாதிக்க முடியுமா? எல்லாரும் அடிப்படையாக சாதாரணமாக இருந்து சாமானியனாக இருந்து சாதித்தவர்கள் தானே. அப்ப எங்களுடைய நோக்கம் இனி வரும் காலங்களில் தொழில் முனைவோர்களை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு நாட்டுக்கு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு தொழில் முனைவோர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால தொழில் முனைவோர்களுக்கான புரட்சி, சமூக மாற்றத்திற்கான திரட்சின்னு சொல்லி இந்த மிஷன் மில்லியனர் கிளப் நடத்துறோம். இந்த கிளப் மூலியமா நாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழில ஒரு ஒரு புதிதாக ஒரு தொழிலை துவங்கி இன்னைக்கு ஜெயிப்பதற்கோ நீங்கள் அந்த தொழிலை அடுத்த கட்ட நகர்றதுக்கு மனநிலை ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த பயிற்சியை நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் அதுல பங்கேற்பாளர்களாக இருக்கிறாங்க. வாரத்துல 3 நாட்கள் நாங்க அந்த பயிற்சியை கொடுக்குறோம். ஆன்லைன்ல பயிற்சி கொடுக்குறோம். ஒரு மென்டார் அலாட் பண்றோம். நீங்க வந்து அதுக்கான கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் முதல்ல நம்மளுடைய மனதினால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எந்த ஒரு மனிதன் விதைக்கிறாரோ அந்த விதைதான விருட்சகமா மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஏன் குழந்தைங்க ஃபெயில் ஆகுறாங்க நான் ஒரு ஸ்டடி பண்ணணும். ஒய் பீப்புள் ஆர் கெட்டிங் ஃபெயில். ஒரு பரீட்சையில் ஏன் ஃபெயில் ஆகுறான்னு சொல்லி பார்க்கும்பொழுது சரியா சொல்லி கொடுக்காதனால அந்த குழந்தை ஃபெயில் ஆகுறது இல்லை, சரியா படிக்காததுனாலே அந்த குழந்தை ஃபெயில் ஆகுறது இல்லை, சரியா எக்ஸாம் எழுதாததுனாலே அந்த குழந்தை ஃபெயில் ஆகுறது இல்லை. படிக்கும்போது ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிடணும் எண்ணம், இந்த எக்ஸாம் வந்து எனக்கு மார்க் சரியா வராம போயிருமோங்கிற அந்த எண்ணம் தான் அவர்களை ஃபெயில் ஆகுறதுக்குண்டான செயலை நோக்கி அழைத்து செல்கிறது. அப்ப இங்க எண்ணம் ரொம்ப முக்கியம். மனதில் நீங்கள் எதை விதையாக விதைக்கிறீர்கள். இது நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க இது ஒரு நல்ல நோக்கத்துல இதை செய்றீங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது ஏக்கமும் பயமும் மட்டும்தான். எப்போ ஒரு மனிதன் ஏக்கத்தை தவிர்த்து பயத்தை விலக்கி வாழ்க்கையை வாழ்கிறானோ அவன் எப்பேற்பட்ட இலக்காக இருந்தாலும் அதை அடைய முடியும். அப்ப பயமும் ஏக்கமும் என்ன இருந்தாலும் நீங்க எவ்வளவுதான் பிளான் பண்ணீங்கன்னாலும் அதை நீங்க நோக்கி அடைய முடியாது. அப்போ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு மனோபாவம் ரொம்ப முக்கியம். அந்த மனோபாவம் எதில் அவசியம் அப்படின்னா பயத்தை விலக்கி ஏக்கத்தை தவிர்த்து வாழுகின்ற மனோபாவம் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஒரு ஆழமான விதையாக விதைக்கப்படும். அந்த விதையை தொடர்ந்து ஞான சஞ்சீவனம் குருகுலம் விதைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இருக்குங்க. ஞானசஞ்சன குருகுலத்தோடைய லேண்டிங் பேஜ் வெப்சைட்ல இருக்கு. தொடர்ந்து இதற்கான பயிற்சிகளை நாங்க வந்து ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது போக வந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க இன்ஸ்டாலையோ உங்களுடைய இமெயிலையோ நீங்க கேள்வி கேட்டா நீங்க அதை நாங்கள் பதில் சொல்றோம். சந்திக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நேர்ல வரேன். நிறைய பேரை நாங்க நேர்ல பார்த்து அதுக்குண்டான தீர்வை தொடர்ந்து கொடுக்கின்ற செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. இது வந்து நிறைய இளைஞர்களுக்கு போய் சேர்ந்து அவங்க வந்து 21 நாள் அந்த உங்களோட வகுப்புகளை வந்து எடுத்து அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அடையணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. நான் எப்பவுமே நீங்க வாழ்க்கையில வாய்ப்பை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, வாய்ப்பை உருவாக்குறவங்க வாழ்க்கையவே ஜெயிக்கிறாங்க. நாம வாய்ப்பை உருவாக்குவர்களாக இருந்து வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய மனோபாவத்தில் வாழலாம் அப்படிங்கிற செய்தியோட நிறைவு செய்யறேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். இது போன்ற உங்களுடைய முயற்சி மக்களுடைய ஒரு எண்ணத்துக்கு விதையாக விதைக்கின்ற முயற்சி மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல குருவருள் உங்களோடு இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.